ரோஸ் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெளியே வர போகுது. ஏன்னா அது முக்கியமான ஒரு தீர்ப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா அரசு தரப்பும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாதங்களை ஃபுல்லா எடுத்து வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ தான் தாவேக்காவினர் வச்சிருக்கிறாங்க. அது என்னன்றத இறுதி தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி கலைக்கப்பட்டு சிபிஐ விசாரணைக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு தீர்ப்புகள்லாம் ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்காவினர் எதுவுமே தெரியாம ஆக்சுவலா என்ன கோர்ட்டு என்ன கேஸ் இது அதை பத்தி தெரியாம பலர் சமூக வலைதளத்துல போட்டுட்டே இருக்கிறாங்கன்றது நாங்கள் நீண்ட நாட்களாகவும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ என்னதான் ஒரு தலைவர் மேல ஒரு பாசமா இருந்தாலும் என்னென்ன பேசணும், என்ன சமூக வலைத்தளத்துல என்னென்ன பேசணும்ன்றதுக்குது அதன்படி போடுங்க. நாளைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வரப்போகுது. அந்த தீர்ப்பு வச்சு திருப்பி நீங்க ஏதாச்சும் தவறா மாறிச்சாலோ இல்ல உங்கள் தலைவர் எதிர்த்து வந்தாலோ தயவு செய்து நீங்க திருப்பி நீங்க போட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறிடும்ன்றது நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் நிர்மல் குமார்ன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கார். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் அவதூறு பரப்பியிருக்கார். அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதி இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்த தீர்ப்பு எதிர்த்து இவர் அவதூறு பரப்பிட்டு அவரை பத்தி தப்பா போட்டு இருக்காரு. அதாவது நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, அதனால அவர் 200 ரூபாய் ஒரு நீதிபதியை விமர்சனம் செய்யறானுங்க. அப்போ நீதிபதி எதுக்காக விமர்சனம் செஞ்சா கடுமைக்கு கைது நடவடிக்கை எடுக்குது தெரியுமாங்க? நீதிபதி என்ற ஒரு நீதி அரசர் நீதி கொடுத்தா முடிஞ்சாதான் நீதி. நீங்க எதிர்த்து மேல்மீடு பண்ணலாமே தவிர நீதி எதிர்த்தோ இல்ல விமர்சனம் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா அப்போ நீதி அரசருக்கு என்ன மரியாதை இருக்கு? என்ன மரியாதை கேள்விக்குறியாகுதா இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன், இந்த ஒரு சின்ன ஒரு பேசிக் சென்ஸுங்க. அது இந்த பேசிக் சென்ஸை கூட ஃபாலோ பண்ணாம எல்லாருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்க. யாருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்க? இவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்க. விஜய் சந்தோஷமா வீட்டுக்குள்ள பூந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஆக்சுவலா ஏவி விட்டு அவர் நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க. ஏண்டா உங்க அம்மா அப்பா கூட இருங்கடா போயிட்டு. இல்ல ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க. நல்ல தலைவனே கிடையாதுங்க. நான் இது பல வாட்டி நான் சொல்றேன், ஒரு நல்ல தலைவர் மக்களோட எளிதில் பழகக்கூடியவர் தான் நல்ல தலைவருங்க. ஏங்க தனி விமானம் போறாருங்க, தனி விமானத்துல யாருங்க போவா? ஒரு முதலமைச்சர் எதிர போறாரு, நீங்க என்ன தனி விமானத்துல போறீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. யார் நீங்க? ஏங்க மக்களோட மக்கள் பழகணுங்க. பழகுனாதான் சில விஷயங்கள் எல்லாமே புரியும். எதுவுமே புரியாம நான் தனிமையா இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனா ரசிகர்களை என் கூட்டம் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து ரசிக்கிற ஒரு மனநிலை எப்படி தெரியுமா? தட் இஸ் சைக்கோதனம். அது பேர் தான் சைக்கோன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க உங்க கும்பல் கூடுது அவனுங்களாம் அப்படி உங்களை பார்த்து அப்படியே கத்துறான், தலைவான் கத்துறான், அது நீங்க உள்ள உட்காந்து ரசிக்கிறதுலாம் அது எப்பாற்பட்ட ஒரு மனநிலையை உறுத்துதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது நீங்க உத்து கவனிச்சா தெரியும். விஜயோட நடவடிக்கைகள் எல்லாமே நீங்க உத்து கவனிங்கன்னு நான் சொல்றேன். நான் தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பி ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. கேட்டா அது பெருமை நினைச்சிட்டு நிறைய பேர் போறாங்க. தலைவா நீ வீர தலைவன், தலைவா நீ வீராதி வீரன், தலைவா நீ போ தலைவா, செம்ம கெத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் குடும்பமே ரொம்ப புண்பட்டு போயிருக்கு. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, அவனை இன்னும் தூண்டி விடுறானுங்க. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த கால இளைஞர்கள் சீரழிஞ்சு போறாங்களா இல்ல எதை நோக்கி பயணிக்கிறாங்க, அவங்க எதிர்காலத்தை நோக்கி கவலைப்படலையான்னு சொல்லிட்டு எனக்கு புரியலங்க. ஏங்க அவங்கெல்லாம் வருங்கால தூணு. ஆனா இந்த மாதிரி ஒரு நடிகம் பின்னாடி போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் கேட்கும் போது உண்மையா ஓப்பனா சொன்னா எனக்கு மன கஷ்டமா இருக்குங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு நியூஸை நான் பார்க்கும் போது மன வேதனை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அவங்க மேல காழ்ப்புணர்ச்சியோ அப்படிலாம் இல்லை. எங்களை திட்டுறாங்களா, திட்டு போட்டோம் விட்டோம். பட் ஆனா நீங்க ஏன் உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிறீங்க? உங்க அப்பா அம்மா இதுதான் உங்களுக்கு பெத்து போட்டிருக்காங்களா? இது கேள்வி எழும்பாதா மற்றவங்க இதுல? அதாவது எத்தனையோ பேர் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக எல்லாம் நிறைய கட்சிகள் இருக்குங்க. ஆனா இந்த கட்சி மேல ஒரு எத்தனை பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. காரணம் என்ன? நீங்க நடந்துக்கிற முறை கட்டுப்பாடு இல்லை. ஏன்னா தலைவர் சரியில்லை. தலைவர் சொல்றது எங்காச்சும் நீங்க பேச்சு கேட்டுக்கிறீங்களா? ஏதோ சொல்றாருப்பா, இங்க போகாதீங்க, அங்க வராதிங்க, போகாதீங்க, எவனாச்சும் ஒருத்தன் கேட்டிருப்பீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்கல்ல. ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சிந்திங்க. நாங்க மீண்டும் சொல்றோம், உங்களை அதாவது எங்களால முடிந்த அளவுக்கு
உங்களை நான் மாற்றுவதற்காக வந்து இந்த ரோஸ்ட் பிரஸ் சேனல் வந்து தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்கும். அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. இதனால வந்து எந்த ஒரு எல்லைக்கு போகவும் நாங்கள் தயார். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் பயந்துட்டு வந்து இதுக்கப்புறம்லாம் விஜய் பற்றி பேச மாட்டோம் இல்லை, தொடர்ந்து விமர்சனம் செய்வோம். ஒரு தவறான தலைவரை தேர்ந்தெடுக்கும் இளைஞர்களே தயவு செய்து திருந்துங்கள் என்றதை வந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அது நிறுத்தவே மாட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவினர் பார்த்தீங்கன்னா முன் வந்து அப்படியே முன் வர்றாங்களா அப்படியே அவர்கிட்ட, ஐயா வராங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்க கட்சி வந்து எப்பாற்பட்ட ஒரு கட்சின்றதை கொஞ்சம் நினைச்சு சிந்திச்சு பாருங்க. எப்படி, அதாவது இது பார்க்கும்போது தெரியுது அவன் வந்து அதிமுக காரான்னு. அது எப்படி எனக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனே என்ன சொல்றான், திராவிடத்தை அழிப்பேன்றான். அவன் எப்படி தாவகக்காரனா இருப்பான்? விஜயோட கூட்டணி வந்து எங்க எடப்பாடியாருக்கு வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். மொத்தத்துல திராவிடத்தை நாங்க அறவே ஒழிக்கிறோம். திராவிடத்தை அழிப்பேன்றான். அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, எதுவுமே தெரியாது, சும்மா வரான். திராவிடத்தை அழிப்பேன், நாங்க விஜயும் அதிமுக சேர்ந்து. ஏன்னு இப்படி இரண்டுமே பாத்தீங்கன்னா திராவிட கொள்கையை வந்து பின்பற்ற கட்சின்னு தான் சொல்லுவாங்க இது. பட் ஆனால் இது திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொன்னா இது எப்படி ஏங்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அதே போல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பார்க்கலாம், அந்த அதிமுக சிம்பிள் போட்டு தான் இருக்குது. அவங்க வந்து திடீர்னு கத்தின்னு வராங்க. அதாவது எங்கே போனாலும் ஒரு 10 பேர் கொண்ட குழு அமைச்சிடுறாங்க, இந்த மாதிரி தாவேக்கா கூடிய புச்சின்வாங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுவே ஒருவேளை தாவேக்காவன இருந்தாலும் அவன் தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்காம அவனே இஷ்டத்துக்கு பண்ற மாதிரி தான். ஆல்ரெடி பார்த்தோம்னா இங்க இருக்கிற மாவட்ட திண்டுக்கல்லுடைய மாவட்ட துணை செயலாளரும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கட்சி கட்டுப்பாடு மீறி நடக்காதீங்க. விஜய் அவர்களும் சரி, இல்லை பொதுச் செயலாளர் அரசு யாரும் அறிவிக்கவே இல்லை, நீங்களே அவங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணாதீங்க, சலசலப்பை உண்டாக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியாச்சு, ஏகப்பட்ட பேர் சொல்லியாச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா டிவிக்கு விஜயை நம்பி இருக்கிற சொல்றாரு. இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி கூட பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வந்து அவனும் அதிகாரத்துல பங்கு கேட்கறாங்க, இப்ப பிரச்சனை வந்துட்டு இருக்கு, நான் செய்தித்தாளில் படிச்சேன், அதெல்லாம் எல்லாமே வந்து பிரிஞ்சிருவாங்க, அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி, நான் கண்டிப்பா வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது ஒன்னு தெரிஞ்சுங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அதிமுகவும் திமுகவும் ஒரே கொள்கையில தான் வந்து பயணிக்கிறாங்க. அது என்ன கொள்கை தெரியுமா உங்களுக்கு? மெயினான கொள்கை. அதுல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வந்து பங்கே கிடையாது, கூட்டாட்சின்ற முறையே கிடையாது. உங்க செல்லூர் ராஜாவே வந்து ஒரு வாட்டி வந்து இது விஷயமா வந்து பேசியிருக்காரு. ஆனா நீங்க வந்து உங்க கட்சி வந்துச்சுன்னா நீங்க அதிகாரத்துல பங்கு கொடுத்துருவீங்களா? நீங்க அப்புறம் என்ன டாஷ்க்கு நீங்க கட்சி நடத்துறீங்க? அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து எந்த அளவுக்கு உங்க கட்சியை வந்து கொண்டு போயிருந்தாங்க, அதை அழிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா நீங்க? உங்க நம்பி இருக்கிற கடைக்கோடி தொண்டர்களுடைய நிலைமை என்ன? உங்க நம்பி இருக்கிறாங்க எப்படி? நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கணும்ல. நீங்க என்ன பண்றீங்க? பிஜேபிக்கு ஃபுல்லா என்னென்ன பண்ணுமோ அதை நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்களே சார். ஏன் சார் இப்படி இருக்கீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி? அப்படி சுச்சிங்கனே சொல்றீங்க ஸ்ட்ராங்கா நாங்க ஜெயிச்சிருவோம்னு, எதோ ஜெயிச்சிருவீங்க. அதே போல பாக்குறீங்க திமுக வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசுறீங்க. மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, நீங்க வந்து உங்க ஆட்சி இருந்துச்சுல கடந்த 10 வருஷம், அது என்னென்ன திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பட்டியலிடுங்க பார்க்கலாம். திமுக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு. இது வரைக்கும் ஒண்ணு தெரியுமா? திமுக தான் தொடங்கும், திட்டத்தை தொடங்க வைக்கும். அவங்க ஆட்சி காலம் முடியும் போது வந்து அதை நீங்க தொடர்ந்து வச்சுட்டு நாங்க தான் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொல்ற காலங்காலமா இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களா ஒரு சுயமா ஒரு திட்டத்தை தொடங்குனதே கிடையாது. ஒரே ஒரு திட்டம் மட்டும்தான், அது அம்மா உணவகம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிங்க பாத்தீங்களா, அது மட்டும்தான். அந்த அம்மா உணவகம் நல்ல திட்டத்துக்காக தான் இந்த முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அதே பேர்ல இயங்க விட்டுருக்காரு. இதுவே அவங்க ஜெயலலிதா வரணும்னு என்ன பண்ண, கலைஞர் வந்து என்ன கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா உடனடியாக பார்த்தா பேரை மாத்துறது, இல்ல வந்து அதை நாசம் பண்ணி விட்டுறது. அப்பாற்பட்ட ஒரு பார்லிமெண்ட் லெவலுக்கு மிகப்பெரிய ஒரு பில்டிங் ஒன்று கட்டி வச்சிருந்தாங்க சட்டசபை, அதை என்ன பண்ணீங்க? அதை எடுக்காம லைப்ரரி ஆக்குனீங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலா மாத்தினீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனநிலையுடைய ஒரு பழிவாங்க எண்ணக்கூடியதான் உங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். ஆனா அவங்க என்ன பாராட்டுவேன் எது விஷயத்துல? இந்த பிஜேபி விஷயத்துல. இது என்னுடைய தமிழ்நாடு, இது இங்க வந்து எவனும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நின்றாங்க அந்த பெண்மணி. பட் ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நிக்க சொன்னா காலில் உயிரீங்க. இப்பதான் எனக்கு புரியுது அந்த அம்மா எதுக்காக வந்து உங்களை கால் கடலே வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதை நினைச்சு பாருங்க, உங்களை கீழே வந்துச்சுன்னா நீங்க குனிஞ்சுதான் உட்காரணும், நீங்க ஏஞ்சி நிக்கவே கூடாது. என்னடா இந்த பொம்பளை வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆம்பளைகளை மதிக்காம இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடிலாம் அப்போ கோவம் வரும். பட் ஆனா இப்போ கரெக்டா தான் உங்களை வச்சு செஞ்சிருக்கு. நீங்க நிமிந்தே பார்க்க டயருக்கு தான் இருக்கணும் நீங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்க பண்றோம்னா, ஏன்னா அந்த அளவுக்கு மூளை இல்லாதவர்கள் தானே நீங்க. உங்களை நான் என்னன்னு சொல்றது? அதனால மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஆனா உங்களுக்கு சரியான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டிடிவி தினகரன் தான். அவரே தெளிவா சொல்லிட்டாரு.
அவங்க ஆளுங்களை செட் பண்ணி அவங்களே வந்து கொடியை காமிச்சு இதுக்கு வந்து சந்தோஷப்பட்டுக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டா இது கரெக்டா வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீங்க சொல்றீங்க டிடிவி தினகரனை வந்து என்ன சொல்றீங்க, அவருக்குலாம் ஒரு கட்சியா? டிடிவி தினகரன் இல்லைன்னா நீங்க முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் சிந்திக்கணும். நீங்களாம் யாருன்றது வந்து அதாவது யாருக்காச்சும் உண்மையா இருக்கணும். நீங்க ஒரு அரசியல் சாணக்கியன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாத்தி எப்படியாச்சும் வந்து துரோகம் பண்ணிட்டு வரவங்க தான் நீங்க. ஏன்னா உங்க கூட இருவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு அந்த ஆட்சி அதிகாரத்துக்காக நீங்க பண்றதுக்கு எப்படி வேணா நீங்க போவீங்கன்றத வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போவீங்கன்றத வந்து அது எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா வந்து கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. மற்றபடி எல்லாம் வேற சொல்றதுக்குலாம் உங்களை ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் ஆனா நீங்க இந்த மாதிரி வந்து பண்றது வந்து பொதுமக்கள்லாம் பார்த்து தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2026ல அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து காணா போதா இல்லையான்றது பாருங்க. ஏன்னா அவங்களுடைய கட்சி அவங்களுடைய கொள்கையை பத்தி பேசுறதுக்கு அங்க இல்லைங்க. தாவேக்கா கூட்டணி வருமா, தாவேக்கா ஆளுங்க செட் பண்ணி உள்ள நிற்கிறதுக்கு அதுலயே நீங்க போயிருந்தீங்க, எப்படி அது விளங்கும்? விளங்கவே விளங்காது. அதிமுக கட்சின்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கட்சி அந்த கட்சி பாத்தீங்கன்னா இப்ப கேள்விக்குறியாகி நிக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்துச்சுங்க. அதாவது அமீர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றது பாத்தீங்கன்னா இவர் ஏன் வந்து தனி விமானத்துல வராரு, இவர் ஏன் இன்னும் பெருசா சந்திக்கல, இவர் ஏன் இன்னும் மக்களை வந்து இன்னும் சந்திக்காம இருக்காரு, இவர் நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை வந்து ஆக்சுவலா வந்து இவர் கூட பழகினா மட்டும்தான் அவங்க இது சரியில்லை அது சரியில்லை, நான் உங்க ரசிகன் தலைவர் இதை மாத்திங்கன்னு சொன்னாதான் வந்து உங்களுக்கு அரசியல் புரியும். பட் ஆனா நீங்க கேட்கறது இல்ல. நீங்க மாநாட்டில் போனா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் ஏஞ்சி நிக்கிறானுங்க. அவங்க யாரு கேட்டு ஏஞ்சி நிக்கிறாங்க, அந்த நிக்கவே கூடாது. அப்போ அவங்க 7 பேர் இருக்கிற இதுலதான் வந்து நீங்க விஜய் வந்து இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி எழுப்பி பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருந்தா ஒரு விமர்சனம் வைக்கிறதுல தவறு கிடையாது. ஒரு நல்ல விமர்சனம் வைக்கிறாரு. ஒரு மிக அட்டாக் பண்ணிடல, அவர் ஒன்றும் பேசவே இல்லை. ஆனா ஒரு தற்குறின்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் இவனை சொல்லிதான் ஆகணும். இந்த வீடியோவை நீங்க பாருங்க. நீங்க ஒரு முறையாவது மக்களோட பயணிச்சீங்கன்னா மக்கள் ஒரு கேள்வி சொல்லுவாங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க, சார் நான் உங்க ரசிகன். ஒரு இடத்துல அவங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க, சார் நான் உங்க ரசிகன். ஒரு இடத்துல அவங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க. ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய அவர் ஸ்டாலின் அவர்களை நான் பார்க்கும் பொழுது பல முறை நான் விமான நிலையத்தில் சந்திச்சிருக்கேன். சின்ன ஃப்ளைட்டில் மக்களோட பயணிக்கிறார். ஆனால் நீங்கள் தனி விமானத்தில் பயணிக்கிறீங்க. அதுதான் சிக்கல் தொடங்குது. நீங்கள் ஒரு முறையாவது மக்களோட பயணிச்சிங்கன்னா மக்கள் ஒரு கேள்வி சொல்லுவாங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க, சார் நான் உங்கள் ரசிகன் தான், ஆனால் நீங்கள் மாற்றிக்கிங்க சார், உங்கள் ஸ்பீச்சில் இந்த வார்த்தை வேணாம் சார்னு சொல்லுவாங்க. நீங்கள் தனி விமானத்தில் போய் தனியாகவே வந்தீங்கன்னு சொன்னால் எப்போ நீங்கள் மக்கள்கிட்ட எப்போலாம் பேசுவீங்க? கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலை. அதாவது அவ்வளோ தெளிவாக வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. பின்னாடி இந்த தற்கூரி என்ன பண்றான்னா அப்படியே அந்த இது காட்டுறான், அந்த கட்சி கொடி விஜய் கொடியை காட்டின்னு சிரிச்சுட்டு இருக்கான். அவன் மூஞ்ச பாருங்களேன். இது எங்கன்னா விளங்குமா? இது விளங்குமா? இது விளங்குற இதுவே கிடையாது. இது போயிட்டு நின்றுக்குன்னு அவர் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி டிவிக்கு இது காட்டி அப்படி பண்ணி நின்றுக்குது. இதெல்லாம் இது புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் வந்து இவங்க கிட்ட இவங்க ஒரு வேலை தாவேக்கா வந்து ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா நம்ம தமிழ்நாடு எப்படி போகுன்றத நீங்க வந்து இந்த மாதிரி தற்குறிகளால வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். தற்குறின்னு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் ஆனா சில வேற எனக்கு முடியலைங்க. எப்படி இவனுங்கெல்லாம் வந்து இருக்கிறானுங்க, இந்த என்ன ஜென்மம் இவனுங்கெல்லாம், எங்கெங்க என்னென்னலாம் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாம பின்னாடி இருந்து காமிச்சுட்டு இருக்காங்க. தைரியமா தான் வந்து முன்னாடி வந்து பேசுறாருல அமீர் பேசுறாருல, நீ எப்படிங்க நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேளு. உன்னால பேசுறதுக்கு திராணி இருக்கா, தைரியம் இருக்கா? ஏன்னா பேச தெரியாது, அவன் கட்சியை பத்தி தெரியாது, அவன் கட்சி கொள்கை தெரியாது, ஒரு டேஷன் தெரியாது. அவன் தெரிஞ்சது ஒன்னே வந்து யாருன்னு பார்த்தா விஜய் மட்டும்தான். விஜய் என்னென்ன படம் நச்சாருன்னு கேளுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுவான். அதான் அவன் கொள்கைன்னுவான். ஏன்பா விஜய் என்ன பண்ணாரு? விஜய் என்ன அவ்வளவு பிரச்சனை வரும்போது படத்துல எல்லாம் காப்பாத்துறாரு, நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? படத்துல எல்லாம் பார்த்திருக்கியா இல்லையா? சும்மா வேற லெவல்ல ஒரு ஏழைங்களுக்கு ஒரு பிரச்சனை முதலாளா போய் நிற்பாரு விஜய். ஒரு உதவினா போயிட்டு முதலாளா போய் உதவி பண்ணுவாரு. பார்த்திருக்கீங்களா இல்லையா? அப்படி பண்றவரு அரசியலுக்கு வந்தா பண்ண மாட்டாரா? இதை தான் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கானுங்க. இதை தான் படத்துல பண்ணதை வச்சு உண்மையா நினைச்சு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னும் அந்த படத்திலே வாழறவங்க தான் விஜய் ரசிகர்கள். இவங்கலாம் வந்து என்ன பண்ண போறாங்க? இப்போ வரைக்குங்க மனசாட்சி இல்லாம அந்த 41 பேர் இருந்தானுங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படல. விஜய் ரொம்ப கஷ்டப்படுறாரு, விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு.
அதை பார்க்கும்போது எங்களுக்கு அழுவையாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அழுவுது. எல்லாரும் வந்து இதில் வந்து அழுவுற சிம்பிள் போட்டுருக்காங்க. இன்னமோ விஜய் கூட வந்து இவங்க அப்படியே பழகின மாதிரி. ஏன்னா விஜய் உங்களை கூப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துருப்பாருடா உங்களுக்கு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதே போல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்றாங்க. அதாவது பொதுமக்கள்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. வேற ஒரு பன்னீர்செல்வம், அந்த பன்னீர்செல்வம் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார், அவங்க வந்து இந்த பெண்ணுடைய தாயார் வந்து சொல்றாங்க. அந்த வீடியோ நீங்க பாருங்க. சர்மிளா என் பொண்ணு தாங்க. பிரித்திக்குங்கிறத என் பேரன் தான் தவந்துட்டாங்க. அவர் என் மருமகனா இல்லைங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல. அவன் எப்பயோ கல்யாணம் பண்ணி 10 வருஷம் 11 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 12 வருஷம் ஆகுது. அவன் இது வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சும் ஒரு குழந்தைக்கு பால் கூட வாங்கி கொடுத்தது கிடையாதுங்க. கேஸு போட்டால் அவன் கேஸு எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேங்க. அவனுக்கு பையனுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அவன் தான் சொல்லிட்டான் ஸ்டேஷனில். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா கதிரேசன் என்றவர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு யாருமே தெரியாதுங்க, இவங்களாம் வந்து பண்ணிட்டாங்க, என் ஒய்ஃப் செத்து போச்சு, இவங்க வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இவங்களாம் வழக்கு தொடர்றாங்க. அதே போல பார்த்தா இவங்களும் அந்த பன்னீர்செல்வம்ன்றது விட்டு பிரிஞ்சு ரொம்ப ஆச்சு. அவர் காசுக்காக வந்து இவங்களை கரெக்டாக அந்த ஆளை பிடிச்சி பார்த்து இவங்களை வந்து கையெழுத்து போடுங்க, சிபிஐ விசாரணை வேணும், இந்த விசாரணை மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாளைக்கு விசாரணைக்கு வரும். இதெல்லாம் பக்காவா, இதெல்லாம் வந்து இந்த வீடியோ ப்ரூஃபை வந்து கண்டிப்பாக வந்து உச்சநீதிமன்றத்தை காட்ட தான் போறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ அதில் தலைவனிக்கு தான் ஆகணும். பிகாஸ் அவங்க ஜட்ஜி அவங்க சொல்றது தான் கரெக்ட், அவ்வளோதான். அதுதான் ஸ்டேட்மெண்ட். இதை பற்றி நீ ஃபாலோ பண்ணணும். அதுதாங்க நீதி அரசர் ஒன்று கொடுத்தாருன்னா அது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேற எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது. விமர்சனம் பண்ணா நீ வந்து ஜெயிலுக்கு தான் போவ. அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சும்மா இஷ்டத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியாம பண்ணக்கூடாது. அதே போல வந்து பொய் சாட்சிகளை வந்து கொண்டு போயிட்டு நிறுத்துறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஒவ்வொரு விஷயம் பார்க்கணும். இந்த தாவேக்கடர் வந்து எந்த அளவுக்கு இறங்குறாங்க, அது இவங்க இறங்கலைங்க. பின்புலத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபியும் இயங்குது. இந்த மாதிரிலாம் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு முன்னாள் ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் தலைவர். அவர் தான் என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்து கையெழுத்து வாங்கி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கி ஏமாத்தி இது வந்து உங்க பேர்ல போடப்பட்ட பெட்டிஷன்ல வழக்கே நடந்திருக்கு, வாதாடி இருக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல அப்படி ஒரு வழக்கு நடந்திருக்கு. சரிங்க சார். ஓகே, அப்படி உங்களுக்கு அந்த வழக்கை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லியாது. சரி, அப்போ எப்படி அந்த பெட்டிஷன்ல நீங்க கையெழுத்து போட்டீங்க? கையெழுத்து பழைய முன்னாள் தலைவர் சொன்ன அப்படிங்க. புரியல. முன்னாள் தலைவர் பெட்டிஷன் இந்த ஒரு கையெழுத்து போட சொன்ன அப்படிங்க. என்ன முன்னாள் தலைவர்? என்ன முன்னாள் தலைவர்? பாலகிருஷ்ணன். என்ன தலைவர்? ஊராட்சி தலைவர் இருந்தாரு. ஓகே, அதனால அது கையெழுத்து போட சொன்ன அப்படிங்க. ஓகே, பாலகிருஷ்ணன் என்ன கட்சியில இருக்காரு? ரெட்டல அதிமுகங்களா? ரெட்டல வந்து ரெட்டல ஓகே 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 இருக்கு அப்படிங்க. ஆனா கையெழுத்து போட சொன்ன அப்படிங்க. நானும் அது என்னன்னு கேட்டாலும் கையெழுத்து போட்டேன். போட்டு மாக்கி நைட்டு கொஞ்சம் தூக்கம் வரலைங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் என்னன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து போட சொன்னாங்க, சரின்னு போட்டுங்க. நானும் ஏதான் போட்டேன். நைட்டு கொஞ்சம் ஒட்டா இருந்துச்சு, பதட்டமா இருந்துச்சு. என்னன்னு தெரியல, ஏதாச்சும் கொண்டு சும்மா செக்க வச்சுருமோ பதட்டம் வந்துருச்சு. பதட்டம் வந்தாலும் காலங்காட்டு ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணது. ஃபோன் பண்ணி இது மாதிரி அந்த இது கொடுத்தீங்களா, கொடுத்துங்க, தேசிய விலங்கு திறன் விட்டுறாங்க, நானே மனைவி துக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா. இல்லை, மாதிரி பையனுக்கு வேலை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதாக இருக்கனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்கள் கேட்டு போராடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பையனா உங்களோட பையனுக்கா? என்னோட பையனுக்கு, பெரிய வேலை, அரசு வேலை, நிவாரண பகனையும் அதிகமா தர்றதுக்காக இது ரெண்டுக்காக தான் சொல்லி என்கிட்ட வாங்கினாங்க. ஆமாங்க, நானே ஒரு சிரமம் இருக்கேன், சொல்லி மாட்டா சொல்லாதீங்க அப்படின்னு இந்த காலையில் ஃபோன் பண்ணேன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து எப்படி போகுதுன்னா, இது நம்ம தமிழ்நாடை வந்து வேற இதுக்கு கொண்டு போறதுக்கு மொத்தமா வந்து ட்ரை பண்றாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்களே நீங்க வந்து தயவு செய்து உஷாராருங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் வந்து மிகவும் ஆபத்தானவர்கள் நான் சொல்லிக்கிறேன்.